ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உடன்படிக்கையின் மக்களுக்கு, ராஜ்யத்தின் மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன்னா எந்த விதமான தண்டனை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க மாட்டேன். கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசுவின் மேலே வைத்து நம்மை தண்டித்து மன்னித்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேவனுடைய நீதிமானாக மாற்றிருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த உணர்வுல என்னைக்கு வளர்கிறோமோ அப்போதான் விசுவாசம் வேலை செய்யுது. அப்போதான் அற்புதங்களுக்கான ஒரு அடித்தளம் அவள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கிறது. தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்றால் தேவனுடைய எந்த தண்டனையும் கோபமும் சாபமுடைய வாழ்க்கையில் வருவது கிடையாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது, உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். வாழ்க்கையில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிற்போக்கான காரியத்திற்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. வியாதி, பலவீனம், தரித்திரியம், குறைவு, சண்டைகள், கூக்குரல்கள் எதுக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்த அவர் வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள். நீதிமானை குறித்த தேவனுடைய அத்தனை எண்ணங்களும் நன்மைக்கு எதுவான நினைவுகள். தேவன் நம்மோடு சிலுவையின் மூலமாக ஒரு கவனன்ட் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 8 திருப்புவோம். எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அநியாயங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய அன்ரைச்சியஸ்னஸை, நம்முடைய அநீதிகளை, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறதுனா இன்னைக்கு அதை உருவழிஞ்சு போயிடுச்சு. ஏன் அன்னைக்கு உருவழிந்து காலம் சமீபமாக இருக்கிறதுனா, இந்த நிருபம் எழும்பொழுது தேவாலயம் இருந்துச்சு. தேவாலயம் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி தேவாலயத்தில் பலி செலுத்துகிற பழக்கம் இருந்துச்சு. அதனால் உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது. 12ஆம் வசனம் சொல்றார், நான் அவர் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தோட பாவங்களையும் அக்கிரமங்கள் இனி நினையாதிருப்புங்கிறார். இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். தேவன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பாருங்கிற என்ன வேணும். ஏனென்றால் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் அப்படியே புதுசாக ஆயிரல. அப்படியே அதே சரீரம், அதே பாவ சரீரம், விழுந்து போன சரீரம் தான் இன்னும் இருக்கிறது. மனது கம்ப்ளீட்டாக பூர்ணமடையலை. கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன காட்டிலும் பூர்ணமாக அப்படியே கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவின் சிந்தையை போல ஆவியில் இருக்கிறது போல மனசில் இல்லை. அதனால் எண்ணத்தில் சில நேரத்தில் சரியில்லை, எண்ணம் சரியில்லாதனால சில நேரத்தில் செயலும் சரியில்லை. அப்படி செயல் சரியில்லாதனால கர்த்தரை மேலே கோபம் கொண்டுருவாரோ, கர்த்தரனை அடிச்சிருவாரோ, அதனால தான் என் வாழ்க்கையில் நடக்கிற இவ்வளோ தீமைகள் நடக்கிறதோ எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சின் கான்சியஸ்னஸ், பாவ உணர்வு விசுவாசத்தை அழிச்சிரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இருக்கு. எப்போ எழுந்திருப்பான்னா இந்த உணர்வு இருந்தால் தான் எழுந்திருப்பான். நீதிமானாகி என்னை, என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் நினைப்பது கிடையாது நினைச்சா தான் அவன் எழுந்திருக்க முடியும். இல்லைன்னா குற்ற உணர்வில், அவமானத்தின் உணர்வில், நான் சரியில்லைங்கிற உணர்வில் அதே நிலையில் அந்த இடத்துல இருப்பான். அவன் எழுந்திருக்க மாட்டான். அவமானத்தின் உணர்விலேயே உட்கார்ந்தே போயிடுவான். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உடன்படிக்கையின் மக்களுக்கு, ராஜ்யத்தின் மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன்னா எந்த விதமான பிற்போக்கான தண்டனை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க மாட்டேன். பிற்போக்கான தண்டனை, முற்போக்கான தண்டனையும் கிடையாது. இந்த உணர்வு உங்களை டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், தேவனிடத்தில் கரேஜாக டீல் பண்ண முடியும், பிசாசை டீல் பண்ண முடியும், மனிதர்கள் டீல் பண்ண முடியும். இல்லைன்னா ஜெயமாக வாழ முடியாது. அதனால அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன்.